உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய உரைநடை ரொம்பவும் வித்தியாசமான வார்த்தைகள், ரொம்பவும் வித்தியாசமான உவமைகள், இதன் மூலமாக நமக்கு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுக்கிறாருங்கிறது நிறைய முறை பார்த்தாச்சு. இன்னைக்கு இன்னும் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார். ஏன் வெளிச்சம்னு சொல்கிறோன்னா, இரவில் நாம் உறங்கும் போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மிக அழகாக நமக்கு சொல்லி தருகிறார். அதுலேயும் துறவிகள் என்ன பண்ணணும், இல்லறத்தில் இருக்கிறவங்க எப்படிப்பட்ட சூழலில் உறங்க வேண்டும் என்பதை சொல்லி தர்றாரு. அதில் மிக முக்கியமாக நம்ம எல்லா விளக்கையும் அணைச்சிட்டு முற்ற முழுக்க இருளில் படுத்திருப்போம் இல்லையா, அது மாதிரி படுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உடல் நல குறிப்பை நமக்கு வள்ளல் பெருமான் கொடுக்கிறார். முற்ற முழுக்க இருட்டை வச்சுக்கிட்டு நாம் படுத்தால் அது ஆயுள் விருத்தியாகாமல் தடையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்கிறாரு. அது எதனால் அப்படின்னா, மனோதத்துவ ரீதியில் அந்த இருட்டு நம்மை தொந்தரவு செய்யும் என்கின்ற நிலையில் நாம் அதை புரிஞ்சுக்கணும். அதனால் தூங்கும்போது ஏதாவது ஒரு இடத்துலையாவது கொஞ்சமாவது வெளிச்சம் வர வேண்டும் என்கின்ற அந்த தத்துவத்தை நாம் புரிந்து கொண்டால், அந்த நைட் லேம்புன்னு ஒன்று போடுவாங்கல்ல, அது எதற்கு என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நம்முடைய வள்ளல் பெருமான் அதை கூட சொல்லி இருக்கிறார். அதுதான் மிக முக்கியம். நைட் லேம்ப் போடணும், இரவில் நாம் முற்ற முழுக்க இருளில் தூங்கக்கூடாது, இதையெல்லாம் ஒரு ஞானி சொல்லணுமாங்க, ஒரு பற்றற்ற துறவி சொல்லணுமாங்க? அவருக்கு வேலை இதுவா? அவர் ஞானத்தில் ஆழ்ந்திருப்பவர், அவர் கடவுளை தேடுபவர், கடவுளை தேடுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லணும் அப்படின்னு நாம் வள்ளல் பெருமானை குற்றம் சாட்டுவதாக பேசக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உடல் நலம், மனநலம் எல்லாம் சரியாக இருந்தால்தான் ஆன்ம நலம் சரியாக இருக்கும் என்பதை வள்ளல் பெருமான் புரிந்து வைத்திருக்கிறார். அதை தவிர அணையா விளக்கு என்று ஒன்றை கொடுத்தவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் வெளிச்சம் இருக்க வேண்டும், விளக்கின் ஒளி இருக்க வேண்டும் என்று கூறுவது பொருத்தமானது தானே. அதனால் அணையா விளக்கு என்பது வடலூரில் மட்டுமல்ல, நம்முடைய மனசூரிலும் இருக்க வேண்டும், நம்முடைய இல்லத்திலும் இருக்க வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமான் நமக்கு தருகின்ற தகவல். அந்த பத்தியை பாருங்க, அந்த தமிழோடு விளையாடலாம் முதல்ல. ஏனென்றால் வள்ளல் பெருமானுடைய தமிழ், அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய புதிய வார்த்தைகள் இப்படியான பத்தியாக அது இருக்கிறது. துறவிகள் எப்படி இருக்க வேண்டும், இல்லறத்தில் இருப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று 2 விதமான கருத்தியலையும் சொல்றாரு. ரொம்ப முக்கியமான ஒரு பத்தி பாருங்க. இரவில் தீபமில்லாத இடத்தில் இருக்கக்கூடாது, ஏனெனில் அது பிராண நஷ்டம் பண்ணும். ஆதலால் நமது கிரகத்தில் தீபம் வைத்து இருளை போக்கி ஆனந்தமயமாய் நித்திரை இல்லாதிருந்தால் ஆயுள் விருத்தியாகும். இது சாத்தியனுக்கு. சாதகன் ஒருவாறு நித்திரை செய்தல் வேண்டும். கிரகத்தில் இருளில்லாது எங்கும் பிரகாசமாய் தீபம் வைத்தால் மேற்படி இருள் அந்த தீபத்தில் அடங்கும். அதுபோல் ஜீவ தீபமாகிய நாம் வசிக்கின்ற கிரகத்தில் பிரகாசம் இல்லாவிட்டால் மேற்படி இருள் ஜீவ பிரகாசமாகிய நம்மிடத்தில் சேர்ந்து நஷ்டத்தை பண்ணும். இதுதான் மிக முக்கியம். ஞான சித்தியும் ஒளி நிலையும் அப்படிங்கிற ஒரு உரைநடை பகுதியில் நமக்கு வள்ளல் பெருமான் இதை சொல்லித்தர்றாரு. இதில் மிக முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா? இப்போ விளக்க போடுறோம், லைட்டை சுவிட்ச் ஆன் பண்ணுறோன்னு வைங்க, உடனே அந்த இடத்துல இருக்கக்கூடிய இருள் காணாமல் போயிடுது. அந்த காணாமல் போன இருள் எங்கே போகுது? நம்ம என்னைக்காவது அதை யோசிச்சிருக்கோமா? வள்ளல் பெருமான் அதுக்கு பதிலாக சொல்கிறார் இந்த பத்தியில். அந்த காணாமல் போன இருள் எங்கே போகுது அப்படிங்கிற பத்தியை நமக்கு வள்ளல் பெருமான் கொடுக்கிறார்னா, நாம் யோசிக்க தவறியதை, நாம் சிந்திக்க தவறியதை வள்ளல் பெருமான் நமக்காக சிந்திக்கிறார். அப்படி அந்த இருள் எங்கே காணாமல் போகிறது? ஒளியை ஏற்றியவுடன் ஒரு சின்ன தீபத்தை ஏற்றினா கூட அந்த இடத்துல இருள் காணாமல் போயிடுது இல்லை? அப்போ அது எங்கே போகுது? அதுதான் மிகப்பெரிய கேள்வி. என்னைக்காவது நின்று நிதானித்து யோசிச்சிருக்கோமா? இல்லை. ஆனால் இப்படி சின்ன சின்ன விஷயங்களையும் யோசித்து அதற்கான தீர்வை சொல்பவர்களால் தான் ஞானிகளாக முடியும் என்பதற்கு ஒரு சான்று தான் நம்முடைய வள்ளல் பெருமான். இந்த பத்தியை திரும்ப பாருங்க. சாதகனுக்கு ஒன்று என்று சொல்கிறார். சாதகன்னா யாரு அப்படிங்கிறது முக்கியம். சாத்தியனுக்கு ஒன்றுன்னு சொல்றாரு. சாத்தியன்னா யாரு அப்படிங்கிறது மிக முக்கியம். 2த்துக்குமான பொருளை, அர்த்தத்தை புரிந்து கொள்வோம். முதல்ல பத்தியை பாருங்க திரும்ப. இரவில் தீபம் இல்லாத இடத்தில் இருக்கக்கூடாது, ஏனெனில் அது பிராண நஷ்டம் பண்ணும். ஆதலால் நமது கிரகத்தில் தீபம் வைத்து இருளை போக்கி ஆனந்தமயமாய் நித்திரை இல்லாதிருந்தால் ஆயுள் விருத்தி ஆகும்.
இது சாத்தியனுக்கு. சாத்தியனுக்குன்னா ஏற்கனவே இந்த மாதிரி பழக்கப்பட்டு ஏற்கனவே துறவரத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதிரி இருளில் தூங்குவது என்பது ஆனந்தத்தை கொடுக்கலாம் அல்லது ஆயுள் விருத்தியை கொடுக்கலாம். ஆனால் சாதகனுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறதா மிக முக்கியம். அதையும் தொடர்கிறார் பாருங்கள். சாதகன் ஒருவாறு நித்திரை செய்தல் வேண்டும். கிரகத்தில் இருளில்லாது எங்கும் பிரகாசமாய் தீபம் வைத்தால் மேற்படி இருள் அந்த தீபத்தில் அடங்கும். சாதகன் அப்படின்னா யாரு? அது மிகப்பெரிய கேள்வி இல்லை. சாத்தியன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார்ல. சாத்தியன் அப்படின்னா ஏற்கனவே தன்னுடைய நிலை இதுதான், தன்னுடைய வாழ்வியல் இதுதான் என்று துறவரத்தை மேற்கொண்டவர்கள் சாத்தியர்கள் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றார். சாதகன் அப்படின்னா இல்லறத்தில் இருப்பவர்கள்னு அர்த்தம். ஏன் அவங்கள சாதகன்னு சொல்றாரு? சாத்தியன்னு அவங்களையும் சொல்லலாம்ல. ஏனென்றால் இல்லறம் தான் என்னுடைய வாழ்க்கை நிலைன்னு முடிவெடுத்தாச்சு. அப்போ அதுவும் ஒரு சாத்தியமான நிலை தானே. அப்படி இல்லையா? சாதகன் அப்படின்னா சாதகம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இசை பயிற்சி செய்கிறவங்கெல்லாம். அப்படின்னா தினம் தினம் பயிற்சி பண்ணுறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். சாதகம் பண்ணிட்டியா அப்படின்னா அந்த பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணிட்டியான்னு அர்த்தம். அப்போ வாழ்க்கையை இப்படியாக பயிற்சி செய்பவர்களை சாதகன் என்று சொல்கிறார்னா, இல்லறத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் சாதகர்கள் தான். காரணம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும், ஒவ்வொரு நாளும் ஒரு ஏற்றத்தாழ்வு கிடைக்கும், ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது நிலை வந்து சேரும், ஒவ்வொரு நாளும் புது புது மனிதர்களை சந்திப்போம், நாம் எதிர்பார்க்காத நிலையெல்லாம் வந்து சேரும். அப்போ வாழ்க்கையை நாம் தினம் தினம் சாதகம் செய்து கொண்டிருக்கிறோம், பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை முழுசும் இப்படி தாங்க என்னோட வாழ்க்கை ஸ்கேலில் வச்சு அளந்த மாதிரி இப்படியே தான் போகும்னு யாருக்கும் சொல்ல முடியாது. ஒரு நாள் நம்ம அப்படியே மலை உச்சியில் ஏறி நிற்போம், ஒரு நாள் அப்படியே பள்ளத்தாக்குக்கு வந்து இறங்கி நிற்போங்கிற மாதிரியான வாழ்க்கை தானே நமக்கு அமையுது. அப்படின்னா தினம் தினம் வாழ பழகி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சாதகன்லேருந்து. அடுத்தது, ஒரு விளக்கை ஏற்றும் போது இருள் காணாமல் போகிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது எங்கே போகுதுன்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார் பாருங்க. கிரகத்தில் இருள் இல்லாது எங்கும் பிரகாசமாய் தீபம் வைத்தால் மேற்படி இருள் அந்த தீபத்தில் அடங்கும். ஒரு விளக்கை ஏற்றி வச்சோன்னா இருள் காணாமல் போகுதுங்கிறோம். அந்த இருள் எங்கே போகுது அப்படின்னா அந்த தீபத்தில் போய் அடங்குது அப்படிங்கிறாரு. உண்மைதானே? அப்போ அந்த இருள் முழுக்க வீட்டில் இருக்கின்ற எல்லா இருளையும் ஒட்டுமொத்தமாக வாங்கி ஒளி தனக்குள் அடக்கிக் கொள்கிறது. அந்த இருள் காணாமல் போவது போல் அந்த விளக்கு தனக்குள் ஏற்றுக்கொள்கிறதுங்கிறது எவ்வளோ அழகான ஒரு சிந்தனை இல்லை? இப்படியாக நம்முடைய அறியாமையாகிய இருளையும் நாம் போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் வள்ளல் பெருமான் குறிப்பாக சொல்கிறார். எப்படி தொடர்றார் பாருங்க. அதுபோல் ஜீவ தீபமாகிய நாம் வசிக்கின்ற கிரகத்தில் பிரகாசம் இல்லாவிட்டால் மேற்படி இருள் ஜீவ பிரகாசமாகிய நம்மிடத்தில் சேர்ந்து நஷ்டத்தை பண்ணும். இதைத்தான் பிராண நஷ்டம்னு ஆரம்பத்தில் சொல்றாரு. அதாவது அங்கே விளக்கு எதுவும் இல்லாமல் நம்ம படுத்து தூங்கினோம்னா நாம தான் விளக்கம். அதனால் அந்த இருள் முழுக்க நம்மிடம் வந்து சேர்ந்து விடும். அப்போ அது ஜீவ நஷ்டத்தை உருவாக்கும், பிராண நஷ்டத்தை உருவாக்கும்னா நம்ம இந்த பூமியில் இருக்கின்ற எல்லா உயிரினமும் ஒரு தீப ஒளிதான் அப்படிங்கிற ஒரு புதிய விளக்கத்தை நமக்கு வள்ளல் பெருமான் சொல்கிறார். அப்போ நாம் எல்லாரும் யார் அப்படின்னா நகரும் விளக்குகள், நகரும் வெளிச்சங்கள், நகரும் ஒளி தீபங்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் இருக்கிற இடமெல்லாம் வெளிச்சமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மிடம் அந்த அறியாமையாகிய இருள் இல்லை. நாம் செல்லுகின்ற இடமெல்லாம் வெளிச்சத்தை உண்டு பண்ணி கொண்டே செல்கிறோம். அதனால் இரவில் தூங்கும்போது முற்ற முழுக்க இரவாக இருளாக இருந்தால் அந்த இருள் நம்மிடம் வந்து சேர்ந்து விடும். அப்படி சேர விடாமல் தடுக்க வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு இடத்தில் வெளிச்சம் இருக்க வேண்டும். அப்போது அந்த இருள் அந்த வெளிச்சத்திடம் போய் தஞ்சமடைந்து விடும், அந்த வெளிச்சத்துக்குள் கரைந்து போய்விடுங்கிறது ரொம்ப வித்தியாசமான சிந்தனையாக இல்லை? அதனால் இனிமேல் நாம் உறங்க போகின்ற போது இருள் முழுக்க நம்மிடம் கரைந்து போகாத மாதிரி, நம்மிடம் கலந்து போகாத மாதிரி ஒரு வெளிச்சத்தோடு நாம் உறங்க பழகிக்கொள்வோம். அதனால்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் நம்மையெல்லாம் சாதகன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி பயன்படுத்துகிறார். வாழ்க்கை முழுதும் சாதகம் செய்கிறோம். இந்த வழக்கத்தையும் இந்த நல்ல வழக்கத்தையும் சாதனை செய்து கொண்டால் அறியாமையாகிய இருள் கூட நம்மிடமிருந்து காணாமல் போய்விடும் என்பதுதான் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லுகின்ற இரகசிய தத்துவம். எவ்வளோ அழகான வார்த்தையை சொல்றார் பாருங்க, சாத்தியன் சாதகன் என்று. நாம் எல்லா காலமும் சாதகனாகவே இருப்போம். அதன் மூலம் தினம் 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 புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வோம் வள்ளல் பெருமானிடமிருந்து.
அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.